இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கெரினரோ அப்படின்ற ஒயர்லெஸ் மைக்கு பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் மைக்கு. இப்போ ஒரு குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லெவல் இருக்குது. 3 லெவலுக்கும் ஒரு லெவல் மாற்றக்குள்ளேயும் ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும். இந்த பேக் சைடு இருக்க பட்டனில் பின்னாடி இருக்கும். பின்னாடி இருக்க பட்டனில் வந்து ஒரு டைம் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா லைட் மட்டும் பிளிங்க்கு ஃபஸ்ட் டைம் ஏற்றக்குள்ள ஒரு டைமும், 2ஆவது டைம் பட்டனை ஒரு டைம் ஏற்றுனீங்கன்னா 2 டைம் லைட் எரியும். மூணாவது டைம் வந்து இந்த பட்டனை ஏற்றுனீங்கன்னா இந்த லைட் வந்து 3 டைம்ஸ் எரியும். அப்படின்னா ஆயின்ஸ்டேஷன் லெவல் 3ல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து சவுண்டு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த மைக்கில் இருக்கும் இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்களா, இந்த லைட்டு வந்து உங்களை ஏற்றி காட்டுறேன். பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் ஆயிடுச்சுன்னா டபுள் டைம் பிளிங்க் ஆகும். ஆயிடுச்சா? இப்போ வந்து என் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து லெவல் 2ல் இருக்குது. அடுத்து வந்து லெவல் 3க்கு மாற்றும். இப்போ வந்து லெவல் 3க்கு வச்சாச்சு. இப்போ மேலே ஃபேன் ஓடுது பாருங்கள். இப்போ சவுண்டு எப்படி கிளியராக கேட்குதா இல்லையா என்னன்னு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் பட்டன் எரிஞ்சுதுன்னா மைக் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். பட்டன் வந்து பின்னாடி இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த பட்டன் தான். இது வந்து நான் வாங்கினது வந்து 750 ரூபாக்குள்ளே தான் வாங்கினேன். கன்ஃபார்மாக இது வந்து 750 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு இந்த சவுண்டு எப்படி இருக்குது, இல்லை வேறு மைக் ஏதோ வாங்கலாமா என்னென்னு கமெண்ட்டில் வந்து என்னென்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த மைக்கோட மாடல் நேம் வந்து S12ன்ற மாடல். இந்த மாடல் நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நானும் ரிவ்யூ பார்த்து அந்த மாடல் வாங்கினேன். உங்களுக்கு இந்த மாடல் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்த்துட்டு நீங்களும் போய் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க.